இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் மேபி நாளைக்கு வரைக்கும் தான் எங்களுடைய சிலிண்டர்ஸ், கேஸ் ஸ்டாக் இருக்கு. நாளை மறுநாளுக்கு தேவையானது இல்ல. எல்லா பக்கமும் என்னுடைய டீம் விறகுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விறகும் இப்போ ரொம்ப டிமாண்டா இருக்கு. இப்படியே போச்சுன்னா மேக்சிமம் நாளை இரவுக்கு மேல நாங்க இப்படியே போச்சுன்னா டெஃபினட்டா விலை ஏற்ற வேண்டியது வரும். எங்களை மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு மட்டும் இதோடைய பாதிப்பு இல்லைங்க. சின்ன சின்ன டீ கடை வச்சிருக்கிறவங்க, தள்ளுவண்டி கடைக்காரங்க, கையேந்தி பவன் வச்சிருக்கிறவங்கல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வரைக்கும் இதோடைய பாதிப்பு இருக்கு. இதோடைய பாதிப்புனா ஓனர்ஸ் மட்டும் இல்ல. இப்போ இதை நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. எங்களையே நம்பி வெஜிடபிள் சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? எங்களையே நம்பி மீட் சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? எங்களையே நம்பி grocery சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ எல்லாமே இது செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது வெறும் ரெஸ்டாரண்ட் பேசிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் சேனல்ல. இது ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்களுடைய வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்க போகுதுன்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு. எல்லாமே எல்பிஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா? டெஃபினெட்லி எல்லாமே எல்பிஜில தான் டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கு. கமர்ஷியலி எலக்ட்ரிக் எல்லாம் அது கை கொடுக்காது. ரெசிடென்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிலர் சொல்றாங்க ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 30,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாமே எலக்ட்ரிக்கல்லே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். அவங்க இபியே 20,000 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எனக்கு தெரிஞ்ச 2 ரெஸ்டாரண்ட் ஓனர் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் தான். இப்ப 2 பேர் ஹார்ட் அட்டாக் மத்திய அரசு தரப்பா சொல்லக்கூடியதுனால இது ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு கேஸ் சப்ளைஸ்லாம் கரெக்டாக இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. இல்லை நாங்கள் அந்த டேட்டை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நிலைமை தான் நான் சொல்றேன். நான் வேற யாரோட நிலைமையும் உங்ககிட்ட சொல்லல. நாளைக்கு முடிஞ்சதுன்னா என்கிட்ட சிலிண்டர் இல்ல சார், பிளாக்ல கூட இல்ல சார். இப்ப ரம்ஜான் மாசம் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிளாக்ல எல்லாம் யாரும் வாங்க கூடாதுன்னு பார்த்து இருந்தாலும் எங்ககிட்ட வேலை செய்யற 40-50% இஸ்லாமியர்கள். ரம்ஜான் மாசத்துல சஹர்னு சொல்லுவாங்க, நைட்டு தான் சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு தேவையான சிலிண்டர் இல்ல சார். போடக்கூடாத இடத்துல ஒப்பந்தம் போட்டதுனாலையும் போட வேண்டிய இடத்துல ஒப்பந்தம் போடாததுனாலையும் வந்த விளைவுதான் இது. யார சொல்றேன்றது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது மறுபடியும் ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க உணர்றீங்களா? டெஃபினட்டா இருக்கு. அது அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரேபியன் கார்ட்ஸ் ஹோட்டல்களின் உரிமையாளரும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருமான திரு அப்துல் நபீல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய கிழக்கு நாடுகள்ல, அதாவது நமக்கு மேற்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய இன்று நிலவக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பாதிப்புகள் நம்ம ஏற்பட்டிருப்பதை உணர முடியுது. குறிப்பாக ஹோட்டல் துறை, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு முடங்கி போகக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத நம்மளால தினமும் செய்திகளில் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? இதோடைய வீரியம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில், குறிப்பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? ஓகே, இது இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மேபி நாளைக்கு வரைக்கும் தான் எங்களுடைய சிலிண்டர்ஸ், கேஸ் ஸ்டாக் இருக்கு. நாளை மறுநாளுக்கு தேவையானது இல்லை. ஃபயர்வுட் இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் விறகுகள் இருந்தால் அதை வச்சு சமாளிச்சிடலான்னு எல்லா பக்கமும் என்னுடைய டீம் விறகுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விறகும் இப்போ ரொம்ப டிமாண்டா இருக்கு. அப்படியா? ஆமா. ஏன்னா அது வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்றாங்களா இல்லை உண்மையாவே டிமாண்டா இருக்கான்னு தெரியல. இப்படியே போச்சுன்னா மேக்சிமம் நாளை இரவுக்கு மேல தாங்காது. ஏற்கனவே மெனூஸ்ல ரொம்ப கட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. 25% நாங்க குறைச்சிட்டோம்.
நிறைய பேர் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேயே டீ கடைகள் கூட க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் இதே மாதிரி போச்சுன்னா ஒரு நாள் இல்லை அதிகபட்சம் 2 நாள் தாங்குவோம். அதுக்கப்புறம் விறகடுப்பு தான். அதுவும் லிமிட்டடாக தான் பண்ண முடியும். விறகடுப்பில் எல்லாமே பண்ண முடியாது. மேபி பிரியாணி தந்தூரி எல்லாம் பண்ணிக்கலாம் சார்கோல் இருந்தால். ரொம்ப ஒரு 10% குறைக்கணும். பட் அதுவும் என்னன்னா இப்போ எல்லா பொருட்களும் விலை வந்து 4 மடங்கு 5 மடங்கா ஏறி போயிருக்கு. எல்லாமே எனிதிங் யூ டேக் ஏறி இருக்கா. அதனால குக்கிங் ஆயில் கூட பயங்கரமா ஏறி எல்லாமே ஏறி இருக்கு. அதனால ரேட்டும் அதிகப்படுத்த வேண்டியது வருமோன்னு ஒரு பயமா இருக்கு. இப்போ நாங்க விலை ஏறினாலும் நாங்க விலையை ஏத்தல. பட் இப்படியே போச்சுன்னா டெஃபினட்டா விலை ஏத்த வேண்டியது வரும். எவ்வளவு சார் ஏற்ற முடியும்? இப்போ சப்போஸ் வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஒரு 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பிரியாணி எவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சரி, இப்போ நாங்க வந்து வி ஒன்லி கன்சர்ன் அபவுட் அவர் தட் 10 to 20% மார்ஜின். இப்போ நாங்க ஒரு மட்டன் பிரியாணி 300 ரூபாய்க்கு விற்கிறதா இருந்தா அசல் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நாங்க 20% அதோட சேர்த்து 360 ரூபான்னு சேல் பண்றோம். இப்போ எங்களுக்கு காஸ்ட் வந்து 500 ரூபான்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். ப்ரொடக்ஷன் காஸ்ட் 500 ரூபா வந்துருச்சுன்னா எங்களுக்கு அந்த 20% கால்குலேட் பண்ணி பாருங்களேன், அது 600 ரூபான்னு நாங்க விற்கணும். அப்போ வந்து கிட்டத்தட்ட டபுள் ரேட்டுக்கு விற்க வேண்டியது வந்துடும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வாக்கின்ஸே இப்போ குறைஞ்சு போச்சு. ஃபியூயல் ரொம்ப டிமாண்ட்ன்ற ஒரு பொருள். ஏன்னா ஃபியூயல் வந்து அவ்வளவு டிமாண்ட் கிடையாது. 21 நாளைக்கு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப காலையில கூட வரும்போது ஸ்டேஷன் அதாவது பெட்ரோல் பங்க்ல ஃப்ரீயா தான் இருந்தது. நாங்க போட்டுட்டு வந்துட்டோம். ஒரு பேனிக் கிரியேட் ஆயிடுச்சு. ஆமா, பேனிக் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த சிலிண்டர்ஸோட அது வந்து சீரியஸான விஷயம். அதோட வீரியம் இன்னும் மக்களுக்கு சரியா தெரியல. இது வெறும் நீங்க ரெஸ்டாரண்ட்னு சொன்னீங்க. எங்களை மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு மட்டும் இதோடைய பாதிப்பு இல்லைங்க. சின்ன சின்ன டீ கடை வச்சிருக்கிறவங்க, தள்ளுவண்டி கடைக்காரங்க, கையேந்தி பவன் வச்சிருக்கிறவங்கல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வரைக்கும் இதோடைய பாதிப்பு இருக்கு. இதோடைய பாதிப்புனா ஓனர்ஸ்க்கு மட்டும் இல்ல. இப்போ இதை நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு ரெஸ்டாரண்ட்டை நம்பி. இப்போ எங்கிட்டயே பல 100 பேர் வேலை செய்யறாங்க. இப்போ மெனுவை நாங்க குறைச்சிட்டாலே நிறைய பேருக்கு இப்ப வேலை இல்லை. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல 25 பேர் வேலை செய்யறாங்கன்னா இப்ப இருக்கிற மெனுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வேலை செஞ்சா போதும். கிச்சனுக்கு ஒரு 3 பேரும், சர்வீஸ்க்கு ஒரு 3 பேர் இருந்தா போதும். மீதி ஆட்களை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் எங்களால நடத்த முடியலன்னா எங்களையே நம்பி வெஜிடபிள் சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? எங்களையே நம்பி மீட் சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? எங்களையே நம்பி grocery சப்ளை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? 60 to 70% வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட் சப்ளையர்ஸ், வெஜிடபிள் சப்ளையர்ஸ், grocery சப்ளையர்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸை நம்பி தான் இருக்காங்க. 20 to 30% தான் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக். ஸோ எல்லாமே இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது வந்து வெறும் ரெஸ்டாரண்ட் பேசிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் சேனல்ல. இது ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்களுடைய வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்க போகுதுன்றது எனக்கு ஒரு பயமா இருக்கு. இப்படியே நீடிச்சுன்னா. ஆமா, இறைவனை நான் வேண்டிக்கிறது இது ஒரு 2 நாள்ல இது சரியாகணும். ஒரு வாரம் போச்சுன்னா கூட பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஆக்சுவலா வந்து இந்த தேக்கம் அங்க அதிகரிக்கும் போது அது விலை குறையதானே செய்யணும். ஏன்னா இப்போ உங்க சப்ளை டிமாண்ட் இல்லாத போது அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அதை லோ ரேட் தானே விற்பாங்க. அவைலபிளே இல்லைங்களா சார்? இல்லை ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு அந்த மாதிரி சொல்றேன். புரியல. இப்போ நீங்க வாங்கக்கூடிய அந்த பொருள் வாங்காத பட்சத்துல அது அங்க தேக்கும் பட்சத்துல அது வந்து அழுகி போற பொருள்ன்றனால இமீடியட்டா சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ விலை கம்மியா தான் ஆகணும். நீங்க கேக்குறது பப்ளிக். நீங்க எவ்வளவு கிலோ வாங்குவீங்க ஒரு நாள்? 1 கிலோ 2 கிலோ இல்லையா? ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குங்க. இப்போ ஒரு 100 கிலோனா 20 கிலோ தான் வந்து பப்ளிக்கு போகுதுங்க. மேபி 30 கிலோ 70 கிலோ வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ஸ்க்கு போகுது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது, ஹோட்டல்ஸ்க்கு போகுது, சின்ன சின்ன இந்த தெருவுல கடை வச்சிருக்காங்க இல்லையா, அதுவே 1000 கணக்குல இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும், அவங்களுக்கு போகுது. இதெல்லாம் நிறுத்திட்டேன்னா அந்த ப்ரொடக்ஷன்லாம் என்ன ஆகும்? அழுகிதான் போகும், குப்பையில தான் போடும். எல்லாமே எல்பிஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா? டெஃபினெட்லி எல்லாமே எல்பிஜில தான் டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கு. ஆனா இது அப்படியே கன்வெர்ட் ஆகணும். மக்கள் வந்து இதுக்கு ஒரு வேற எதுக்காவது அவங்க மாறணும். ஆனா இமீடியட்டா ஒரு மாற்றம்ன்றது அவ்வளோ ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அடாப்ட் பண்ணணும். இப்போ நீங்க விறகடுப்பு பத்தி பேசுனீங்க இல்லையா? இப்போ விறகுகள் அப்படின்னும் போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நீங்க செட்டப் எல்லாமே வந்து ஒரு எல்பிஜி செட்டப்ல வச்சிருக்கும் போது அது அப்படியே மாறும் பொழுது அந்த இடம் ஒண்ணு முக்கியம். புகை வரக்கூடாது. இங்க வந்து அந்த புகை வரக்கூடாது. அந்த ஹைஜீனுக்கு அந்த இதெல்லாமே வச்சிருப்பீங்க. அந்த FISSI அந்த நார்ம்ஸ்லாம் நிறைய
ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போ எல்பிஜில இருந்து இங்க கேஸோ இல்ல விறகு அடுப்புக்கு மாறும் பொழுது அங்க புகை வரக்கூடிய சூழ்நிலை, அதுல குக்கிங் டைம் மாறும், டேஸ்ட் மாறும், இது எல்லாமே பிரச்சனை இருக்கும் இல்லையா? டெஃபினெட்லி அது எப்படி மாற முடியும்? எங்களுக்கு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நாங்க ஒரு இடத்துல பண்ணி விறகடுப்புல பண்ணி எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்க சப்ளை பண்ணிடுவோம். பட் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல விறகடுப்புக்குன்னு இடம் இருக்காது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் ஆனா வேற ஆப்ஷனே கிடையாது. கரண்ட் எலக்ட்ரிக்கல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ கமர்ஷியலி எலக்ட்ரிக்கல்லாம் வந்து அது கை கொடுக்காது. ரெசிடென்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிலர் சொல்றாங்க ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 30,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாமே எலக்ட்ரிக்கல்லே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அவன் இபியே 20,000 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வாங்குற சம்பளத்தை மொத்தமா இன்டைரக்டா பவர் கன்சம்ஷன் அதிகமாகும் போது அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். எஸ். ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். இது மக்கள் பேனிக் ஆகணும்ன்றதுக்காக நான் சொல்லல, மக்கள் வந்து தயாராகணும்ன்றதுக்காக சொல்றேன். they have to get prepared themselves. அவங்கள தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீடிச்சுன்னா அவங்க வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கணும். பேனிக் ஆகி உட்காந்துடக்கூடாது. 2 ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எனக்கு தெரிஞ்ச 2 ரெஸ்டாரண்ட் ஓனர் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் தான், இப்ப 2 பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க பிரதர். ஏன்னா நீங்க ரெஸ்டாரண்ட் இந்த பிரச்சனைனால ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு காசு வாங்கியிருப்பாங்க, தண்டலுக்கு காசு வாங்கி அதை டெய்லி பே பண்ற ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்க வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல வேற பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த சிட் ஃபண்ட்ல முதல்லயே காசு எடுத்திருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க 50 லட்சம் 1 கோடி ரூபான்னு ரெஸ்டாரண்ட்னா கொடுப்பாங்க இந்த சிட் ஃபண்ட் காரங்களாம். அதுக்கப்புறம் டெய்லி கட்டுவாங்க. ஓகே, இப்போ ரெஸ்டாரண்ட் ஓடி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு எப்படி கட்டுறது? கட்டலன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் நினைச்சே என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரு. ஸோ பேனிக் ஆகி பிரயோஜனம் கிடையாது, வாட்ஸ் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. பட் ஆனால் டெஃபினட்டா பாதிப்பு இருக்கும். பட் பேனிக் ஆகி என்ன பிரயோஜனம் இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எக்ஸ்ட்ரா 2 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒட்டியே ஒரு கேள்வி கேட்டுறேன், அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்போ செயின் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னீங்க இல்லையா, இதுல முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி டூரிசம் இண்டஸ்ட்ரி. எஸ். இப்போ ஏன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல போகக்கூடிய மக்கள் டூரிஸ்ட்டுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு உணவு தேவை பூர்த்தி பண்றது ரெஸ்டாரண்ட்ஸ், அங்க இருக்க ஹோட்டல்கள் தான் சிறு முதல். அது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு? அதெல்லாம் ஜீரோ ஆயிடும். எப்படியாச்சுன்னா ஜீரோ ஆயிடும். எத்தனை நாள் தொடர்ந்து? எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் 10 நாள் இப்படி போச்சுனாலே ஜீரோல வந்து நின்றுடும். டூரிசம் அடிவாங்க. டெஃபினட்டாங்க. எப்படி வர்றவங்களுக்கு சாப்பிட வேணாமா இல்லையா? எல்லாம் எவ்வளோ நம்ம வெறும் ரெஸ்டாரண்ட் சுத்திக்கிட்டு இருக்கோம். இது இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும். இப்போ ஒரு ஃபியூயல் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் சப்போஸ் வரக்கூடாது, ஃபியூயல் ப்ராப்ளம் வந்தனா ஒரு கரண்ட் போனா ஜெனரேட்டர் ஓடணும்ல, ஜெனரேட்டர் ஓடணும்னா அதுக்கு டீசல் தேவை. இப்படியே எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கேட்டரிங் சர்வீஸும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கேட்டரிங் சர்வீஸ் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வடநாட்டுல இருந்தும் சவுத் சைட்ல இருந்தும் வந்து இங்க தங்கி படிக்கிற பசங்க, தங்கி வேலைக்கு போற பசங்க எல்லாம் வெறும் இந்த இந்த எல்பிஜியை நம்பிதான் அவங்களுடைய டெய்லி லைஃப் ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு இப்பவே எல்லாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே பிரச்சனை வரும். இந்த தருணத்துல மத்திய அரசு தரப்பா சொல்லக்கூடியதுனா இது வந்து ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை இப்படி உருவாக்கியிருக்காங்க. நேச்சுரலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு தட்டுப்பாடே இங்க நிலவுல, கேஸ் சப்ளைஸ்லாம் கரெக்டா இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல நாங்க அந்த டேட்டை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சார் ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நிலைமை தான் நான் சொல்றேன். நான் வேற யாரோட நிலைமையும் உங்ககிட்ட சொல்லல. நாளைக்கு முடிஞ்சதுன்னா என்கிட்ட சிலிண்டர் இல்ல சார், பிளாக்ல கூட இல்ல சார். இப்ப ரம்ஜான் மாசம் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிளாக்ல எல்லாம் யாரும் வாங்க கூடாதுன்னு பார்த்து இருந்தாலும் எங்ககிட்ட வேலை செய்யற 40-50% வந்து இஸ்லாமியர்கள். ரம்ஜான் மாசத்துல சஹர்னு சொல்லுவாங்க, நைட்டு தான் சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு தேவையான சிலிண்டர் இல்ல சார். அவங்க என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்க? விறகடுப்புல என்னதான் பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? சிலிண்டர் இல்ல. நீங்க ஆனா இது இன்னொன்னு சொல்றாங்க, சில வீடியோஸ் பார்க்க முடியுது. என்னன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நிறைய டாக்ஸ் ஏவேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி கட்டாம நிறைய பண்ணதை கண்டுபிடிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஷட் டவுனுக்குள்ள வராங்க அவங்க, இதை டைவர்ட் பண்றதுக்குன்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் சும்மா போயிங்க. எனக்கு தெரிஞ்சு 95-99% எல்லாருமே ப்ராப்பரா ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறவங்க தான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஓகே, வெளியே வடநாட்டுல எல்லாம் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்
ஃபீல்ட்ல நான் இருக்கிறதுனால ஹோட்டல் அசோசியேஷன்ல கொஞ்சம் ஆக்டிவா இன்வால்வ்டா இருக்கிறதுனால ஜிஎஸ்டின்றது நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட கலெக்ட் பண்ணி தாங்க நாங்க கட்டுறோம். இல்ல அதுதான் இப்போ ஒரு 200 பேர் சாப்பிடுறாங்க, அதுல 100 பேருக்கு ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துறாங்க, அந்த மிச்சம் இருக்க 100 பேருக்கானது அவங்க எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் போய் சும்மா அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போய் இல்ல அதை மறைக்க தான் இப்படி வந்து அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு பிஜேபில இருந்து சில பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. பெரிய பொய், பெரிய பொய். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்ல ஏன் இண்டஸ்ட்ரியில ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில யாருமே இந்த தவறை செய்யறது இல்லை. நான் கேஷ் பில் போட்டா கூட அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறேன். எங்க வீட்டுக்கு நாங்க பசங்க வந்து வாங்கினா கூட பில் போடுவோம் நாங்க, அப்பதான் கணக்கு வருன்றதுனால. என் பொண்ணு வாங்கினா கூட பில் போடுவோம், என் வீட்டுக்கு போற ஃபுட்டுக்கு கூட பில் போடுவோம், அதுக்கு கூட ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். பில்லு போடாம வாங்கிட்டு போலாம், அதை கூட ஜிஎஸ்டி பே பண்ற கம்பெனி நாங்க. இதே மாதிரிதான் நிறைய மேக்சிமம் எல்லா ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் பெரிய பொய்ங்க. இந்த அதாவதுங்க போடக்கூடாத இடத்துல ஒப்பந்தம் போட்டதுனாலையும் போட வேண்டிய இடத்துல ஒப்பந்தம் போடாததுனாலையும் வந்த விளைவு தான் இது. யார சொல்றேன்றது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். போட வேண்டிய இடத்துல ஒப்பந்தம் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தப்ப பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது டிபெண்டன்சி ஆஃப் இந்தியாஸ் எல்பிஜி. நம்ம வந்து ரொம்ப டிபெண்டா இருக்கும் மற்ற நாடுகள்கிட்ட. இம்போர்ட் தான் வந்து கிட்டத்தட்ட 60% மேல இருக்குன்றத இந்த சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இதை? ஆமா, நம்ம கிட்ட அவைலபிள் இல்லையே. கிடைக்காத பொருளை நம்ம வேற கண்ட்ரியில டிபெண்ட் பண்ணி தானே ஆகணும். வெரி சிம்பிள். இப்போ பல நாடுகள்ல கிடைக்காத பொருள் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ அந்த நாடுகள் நம்ம கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தானே ஆகணும். இல்லாத பொருளை நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கிதான் ஆகணும். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்குறது தப்பு கிடையாது. பட் ஆனா எந்த சூழ்நிலையிலும் அது நிக்காம பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூட இதை பிளேம் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆனா இந்த இடத்துல as a ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏதாவது பண்ணி ஃபைட் பண்ணியோ கவர்மெண்டோட சப்போர்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. டெஃபினட்டா இருக்குங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பல விதங்கள்ல சப்போர்ட்டா தான் இருக்காங்க, தைரியம் கொடுக்குறாங்க. முதல்ல டெஃபினட்டா பல விஷயங்கள்ல எங்களுக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரி சப்போர்ட் கவர்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க? சப்சிடியா? ஐ டோன்ட் நோ. they have to come out with some solution. எனக்கு தெரியல. எனக்கு அரசியல் அவ்வளவு தெரியாது எனக்கு. ஏன்னா இப்போ கோவிட் டைம்ல நம்ம பார்த்தோம், லாக்டவுன் வந்துச்சு, அந்த நேரங்கள்ல சில உதவிகள் அரசாங்கம் பண்ணாங்க. டெஃபினட்டா ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்க இன்ஃபேக்ட் கோவிட் நேரத்திலாம் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டாப் ஆகலையே. அவங்க அந்த பாதுகாப்போட நீங்க பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. நாங்க டோர் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தோம், மாஸ்கை போட்டு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தோம். எங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு வரலையே. எங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி, மற்ற இண்டஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரியாது. அது மாதிரி கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இல்லைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வரணும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும். இது வந்து மறுபடியும் ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க உணர்றீங்களா? டெஃபினட்டா இருக்குங்க, டெஃபினட்டா இருக்கு. அது அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு உடனடியாக ஒரு தீர்வு, ஒரு டெம்பரரியான ஒரு தீர்வுனா கூட என்ன மாதிரி தீர்வு ஏற்படுத்திக்கலாம் நீங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப மினிமைஸ் பண்ணிடணும் மெனுவை. வெறும் விறகடுப்பு தான். உப்மா தானா? உப்மா தான். ஆமா ஆமா ஆமா. இந்தியன் சைனீஸ் எல்லாம் கொஞ்ச நாள் அவங்க மறந்துடணும். அந்த காலம் மாதிரி, பழைய காலம் மாதிரி பொங்கல் உப்மா. ஆமா, அந்த காலத்துல என்ன கேஸா யூஸ் பண்ணாங்க, எல்லாம் விறகடுப்பு தானே. விறகடுப்புக்கு மாறணும். யாரும் விறகடுப்பை பதுங்கி வைக்காம இருக்கணும். எப்படி வந்து சிலிண்டரை பதுங்கி வச்சா பெரிய பெரிய தண்டனை எல்லாம் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ அவங்க எஸ்மா சட்டப்படி சிலிண்டர்கள் பதுக்கி வைப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ கூட முதல் முறையாக தமிழ்நாடு 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்த செய்திகள்ல. ஸோ ஆனால் இந்த விறகடுப்புன்றத வந்து விறக பதுக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா பதுக்கி வச்சு தேவைப்படும் போது ரேட் அவங்க சொல்ற ரேட்டுன்னா இருக்கு இல்லையா? டிமாண்ட் இருக்கிற பொருள் இப்ப விறகு தான். ஓகே, நாங்க எப்படியோ சோர்ஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, ஒரு நாளுக்கு தேவையானது சோர்ஸ் பண்ணிட்டோம். ஆனா பயங்கர டிமாண்ட் பண்றாங்க. ஆமா, ரொம்ப ஈஸியா கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருள் விறகும் சார்கோலும் ரொம்ப ஈஸியா. ஓகே, டெய்லி பேசிஸ்ல யாராவது வந்து எங்க கிட்ட விறகு வேணுமா சார்கோல் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்த சூழ்நிலை போய்
நாங்க கேட்டா கூட இல்லன்னு சொல்றாங்க. அப்ப வந்து சந்தேகம் வருமா வராதா? இவங்க பதுக்கி வச்சுட்டு ஆனா நிறைய பேர் போய் கேட்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற மாதிரி வரவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? அப்படிதானே நடக்கும். மேபி, ஆனா மேபி அப்படிதான் இருக்கணும். பட் டிமாண்ட் பண்றாங்க. இது ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வரணும். எல்லாருக்கும் விறகு கிடைக்கிறதுக்கு சில வழிகளை, ஏன்னா இது ஒரு எதிர்பார்க்காம வந்த ஒரு சிச்சுவேஷன் தானே இது. சோ ஆல்டர்னேட்டிவ் நீங்க கேட்டீங்க, ஆல்டர்னேட்டிவ் விறகுதான். இப்போதைக்கு விறகுதான், வேற வழியே இல்ல. வேற கட்காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. ஆமா. அதே மாதிரிதான் ஃபியூல் எல்லாம் சப்போஸ் வரக்கூடாது, டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா மாட்டு வண்டி தான். வேற என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் ஓரம் கட்ட வேண்டியதுதான். ஆமா, இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது. ஏதோ 3 இத கோரிக்கை வச்சிருக்காங்க போல இருக்கு. ஈரான், இஸ்ரேல் கிட்டயும், அமெரிக்கா கிட்டயும். அந்த 3ஐயும் அவங்க மீட் அவுட் பண்ணலாம். உலக மக்கள் சார்பா அவங்க அதுக்கு ஒத்து வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒத்து வரணும்ன்றது இந்த நேரத்துல என்னோட ஒரு உலகத்துல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல கூட ஒரு கப்பல் வரதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்றத ஒரு கப்பல் மும்பை போட்டு வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு வந்து அதற்கு பேனிக்காக வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல அப்படின்றதான அவங்க சொல்றாங்க. இல்லையே, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, ஒரு கப்பல் வந்திருக்கு. நாங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பிரதமரும் ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தொடர்ந்து வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதன் காரணமாக அந்த கப்பல் வந்து அங்க வழியில போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் பார்க்க முடியுது. நான் கேட்கிற செய்திகளும் நான் பார்க்கிற செய்திகளும் வேற மாதிரி இருக்கு. நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. மேபி ஐ எம் ராங். அப்படி நடந்தா நல்லது, சந்தோஷம். ஆமா. நான் கேட்கறதும் பார்க்கறதும் வேற மாதிரி இருக்கு நியூஸஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன் இன்னும் அடுத்த 1 மாதங்கள் தொடரும் பட்சத்துல, ஏன்னா இப்போ ட்ரம்ப் ரொம்ப உறுதியா இருக்காரு, ஈரானோட இப்போதைக்கு பேச்சுவார்த்தை டயலாக்ஸ்குள்ள போக முடியாது, நாங்க வந்து கண்டிப்பா நல்ல ட்ராப்ல மாட்டின மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இஸ்ரேலோட ட்ராப்ல சூப்பரா ட்ரம்ப் மாட்டின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா, நல்ல இந்த பூனை வந்து எலியை துரத்திட்டு போகும்போது ஒரு முட்டு சந்துல போய் எலி மாட்டிக்கும் தெரியுமா, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இஸ்ரேல பூனை கிட்ட மாட்டிக்கிட்ட எலி மாதிரிதான் இருக்கு ட்ரம்போடைய நிலைமைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, வச்சு செய்ய போறாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனா ஈரான் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப என்ன, இப்ப நான் வந்து அழிஞ்சா உங்க மொத்தமும் அவங்க எல்லாரும் சேர்த்து அழிச்சிருவேன் கூட வந்துருங்கன்ற மாதிரி அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கே வந்து ஒரு மிரட்டல் விடுகிற போக்கு அது ஏற்புடையது இல்லை. ஏன்னா இந்தியாவே வந்து இந்த மாதிரி தொடரும் பட்சத்துல ஈரானுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் இல்லையா, உலக நாடுகளுக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லையா. இல்லை, நான் இப்போ பேசினா என்னோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நீங்க உங்களை திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், எவ்வளவுதான் நீங்க வலி தாங்குவீங்க? சும்மாவே அடிச்சுக்கிட்டு இருந்த சுயநலத்துக்காக எவ்வளவுதான் தாங்க முடியுங்க? இப்போ நீங்க அரபு நாடுகள்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஈரான், அங்கெல்லாம் நீங்க ஏன் இந்த அமெரிக்காவுடைய அது பேர் என்ன சொல்லுவாங்க, பேஸ வைக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க? அவங்க வந்து அந்த பேஸ் தானே அடிக்கிறாங்க. இப்போ எல்லாம் துபாய் ஏன் அடிக்கணும்? ஆமா, யுஏஇல பேஸ் இருக்குல்ல, துபாயில பேஸ் இருக்குல்ல. இல்ல, அவங்க என்னன்னா துபாய் வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டு, ஒரு ட்ரீம் கண்ட்ரி, எல்லாரும் போய் எங்க செட்டில் ஆகுதுன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துபாய் ஏர்போர்ட் இன்னைக்கு சேஃப் இல்லை, துபாயோடைய எந்த பகுதியும் இன்னைக்கு சேஃப் இல்லைன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதோடைய எக்கானமி டவுன் ஆகும். அது வந்து ஈரான் தேவைப்படுது அப்படின்றாங்க, அதுக்காக ஈரான் டார்கெட் பண்றாங்க. யூஎஸோட பேஸ் உலகத்துல எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையுமே ஈரான் டார்கெட் பண்றதா தான் நான் படிச்சேன், நான் கேட்டேன். ஓகே, நாட் ஒன்லி யுஏஇங்க. ஆமா, ஸோ அவ்வளோ வலிங்க. ஒரு அதிபரை வந்து அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எந்த தவறும் பண்ணாம அவங்களுடைய சுயநலத்துக்காக காலி பண்ணிருக்காங்க. ஒரு அதிபரை, ஈரானுடைய அதிபரே காலி பண்ணிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அவங்க? இல்லையா? சோ ஆப்வியஸ்லி வந்து இஸ்ரேலுக்கும் பெஞ்சமின் நேதன்யாகு அடுத்த அதிபருக்கும் மிரட்டல் எடுத்திருக்காங்க. ஆமா, மிரட்டல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேஸை எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க. அப்படிதான் இட்ஸ் நேச்சுரலுங்க. ஸோ இவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நின்று போகுது இல்ல. ஈகோ கிளாஷ், இந்த ஈகோ கிளாஷ்னால இவங்க பிரச்சனைனால உலகமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு. இதுல முக்கியமா கடைசியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னன்னா வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே
பர்டிகுலரா இந்த செக்டர் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த செக்டர் வந்து கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை செக்ரிகேட் பண்ணி பார்க்கலாம்? ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுங்க. ஆட்களை குறைச்சிருவாங்க, ஓகே, மெனுவை குறைச்சிருவாங்க, ரேட் எல்லாம் கூடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி கஸ்டமர்ஸோடைய வாக்இன்ஸ் குறையும். ரேட் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் போய்க்கலான்னு நினைப்பாங்க. மெனுவை குறைச்சி ஆட்களை குறைச்சி ரேட்டை கூட்டினா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கும் பெரிய அளவில் பாதிப்பு வரும். இப்போ சேல்ஸ், அதாவது லாபம் கிடைக்குதோ இல்லையோ ரெண்ட் கொடுத்தாகணும்ல. ரெண்ட் அவங்க அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து அந்த ரெண்ட்டை வச்சு வேற ஏதாவது கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்களா? ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ, லாபம் கிடைக்குதோ இல்லையோ, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி தானே ஆகணும். பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ, லாபம் கிடைக்குதோ இல்லையோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எப்படி தெரியுங்களா? வியாபாரம் குறையும் போது நஷ்டம் கூடும். நஷ்டம்ன்றது தாங்க முடியாத நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் சேல்ஸ் குறைஞ்சதுன்னா. இன்னைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா 60 to 70% ரெஸ்டாரண்ட்ஸ் தொடர்ந்து 2-3 வருஷத்துல பூட்டிடுறாங்க. ஸோ சேஃப் வந்து பூட்டுறது தான். பூட்டினா நஷ்டம் குறையும். இது அப்படியே ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டு போகாம இருக்குது. ஆமா. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திறக்கிறது பெஸ்ட். கொஞ்சம் தாங்குறவங்க, கொஞ்சம் பேக்கப் இருக்கிறவங்க ஒரு 4-5 மாசம் இல்ல 2-3, ஐ டோன்ட் நோ. என்னுடைய பிரேயர்ஸ் வந்து இது ஒரு வாரத்துல முடியணும்ன்றது தான். முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கை தானே வாழ்க்கை. முடிஞ்சிரும். ஆனா முடியலைன்னா க்ளோஸ் பண்ணிடுறது தான் பெஸ்ட். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கும். நன்றி. வணக்கம்.